அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டில் ஆல்ரெடி எம்சிசியோட ரவுண்ட் 2 ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி நிறைய மாணவர்கள் எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரிப்போர்ட்டிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. மை எக்ஸ்பெக்டேஷன் அரௌண்ட் ஒரு 95% கம்பல்சரி எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு யாரும் வெளியில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணியிருக்கிறோம். நடந்த தவறுகளை நிறைய சுட்டி காமிச்சு அவ்வளோ பேரண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதை பற்றி நிறைய யோசிக்கலாம். பட் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு ஹையர் மார்க்கு, நல்ல மார்க்கு, சொல்லப்போனால் ஈஸியாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கு. ஆனால் அவங்க ஜாயின் பண்ணலை. தெர் இஸ் நாட் கெட்டிங் அலாட்மெண்ட். பட் இப்போ மாப்பப் ரவுண்டில் கிடைக்குமா சார், டீம்ல கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டால் இது வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. பட் எக்ஸாக்ட் மார்க் ஒரு 210 மார்க் 215 மார்க் இருக்கிற மாணவர் ஒரு செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வாங்கலை அப்படின்னா அது என்ன பெரிய தவறுன்னு தெரியும். ஏன்னா அந்த மார்க்கானது எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. மார்க்கெட்டில் காம்படிஷன் இருக்குன்றது தெரியாமலே, புரிதல் இல்லாமலே அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு நான் ரெடி டு பே பெர் இயர் 40 lakhs கேட்டால் கூட நான் கட்டுறேங்க சார், எனக்கு ஒரு அலாட்மெண்ட் வேணும்னு சொல்லி என்னதான் காரணம் போட்டாலும் என்ன பண்ணாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்குன்றது. சரிங்களா? ஏன்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக கவுன்சிலிங் ஹேண்டில் பண்ணி வாங்கினதை விட வாங்கப்போ போனவங்க நிறைய பேர் அவங்களுடைய காயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு ரொம்ப அன்பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. எப்போதுமே ஒரு கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணும்போது ரியாலிட்டி தெரியாமல் பண்ணக்கூடாதுங்க. அடுத்து ஒரு கேட்டகரி, ஒரு நல்ல தரமான ஒரு 15 வருஷம் பழைய காலேஜ், ஒரு பிஜி கோர்ஸ்லாம் இருக்கிற காலேஜ், அந்த காலேஜுக்கு போகாமல் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிக்கு போனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ரொம்ப நாளாக என் கூட ட்ராவல் பண்ணுறாரு, நம்ம சொல்கிறது எல்லாமே செய்கிறாரு, பண்ணுறாரு. பட் ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுடைய உதவி தேவையில்லைன்ற மாதிரி வெளியில் போயிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சு அலாட்மெண்ட் வாங்கிட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் சொன்னபடி நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு வருத்தம் தெரிவிச்சுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. திரும்பவும் நான் ஒரே ஒரு பாயிண்டில் ஒரே சென்ஸில் முடிக்கிறேன். ஒரு டாக்டர் சீட் வேணும். அந்த டாக்டர் சீட்டுக்கு நல்ல பர்ஃபெக்டான நாலேஜபிளான கனெக்ஷன் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் யாராவது ஒரு கவுன்சிலராக கூட இருக்கணுங்க. அது நானாக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். பட் அதில் இன்சைட்டாக அதிகமாக இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணி ட்ராவல் பண்ணாதான் ஒரு சக்ஸஸ் வாங்குறதுக்கு ரொம்ப அஸ்பிலாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பண்ணி பாருங்கள். ரைட்? ஸோ டாபிக் எம்சிசியில் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 2 கேட்டகரியில் ஜாயின் பண்ணவங்க, இப்போ அலாட்மெண்ட் ஆகிருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முடிஞ்சு செகண்ட் ரவுண்டுக்கு அப்கிரேடேஷன் கொடுத்து அப்கிரேட் ஆனவங்க, அப்கிரேடே ஆகலை சார், அலாட்மெண்ட் கொடுத்த அப்லோட் பண்ண அலாட்மெண்ட், இவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இது பொருந்தும், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பொருந்தும். ஒரு முக்கியமான அப்டேட் நேற்று கொடுத்துட்டாங்க, நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் புரிதல் ஏற்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியல. நான் புரிதல் ஏற்படுற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நம்பர் 1, ரவுண்டு 1ஆம் நம்பரில் நீங்கள் அலாட்மெண்ட் வாங்கினீங்க. சரிங்களா? அலாட்மெண்ட் வாங்காதவங்களை பற்றி இப்போ பிரச்சனை இல்லைன்னா ரவுண்ட் 2க்கு வந்திருப்பாங்க. ரவுண்டு 1ல் அலாட்மெண்ட் வாங்கினீங்க, அப்கிரேடேஷன் கொடுத்துருக்கீங்க. அப்கிரேடேஷன் கொடுக்காதவங்களும் கணக்கு கிடையாது, அப்கிரேடேஷன் கொடுத்துருக்குறீங்க. அப்கிரேடேஷன் கொடுத்து உங்களுக்கு அப்கிரேடேஷன் ஆகலை. யூ கேன் கிளியர். நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணீங்க, செகண்ட் ரவுண்டில் அப்கிரேடேஷன் கொடுக்க போகிறேன்னு வில்லிங்னஸ் கொடுத்தீங்க, ஆனால் இப்போ அப்கிரேடேஷன் ஆகலை. அவங்களுக்கு பெனாலிட்டி இல்லாமல் 2 லட்ச ரூபா பணத்தை இழக்காமல் ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்சிசியில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, ரவுண்ட் 1 கேண்டிடேட். ஸோ டிட் நாட் கெட் அப்கிரேடட், அப்கிரேடேஷன் கொடுத்து அப்கிரேட் ஆகலை அப்படின்றவங்க மட்டும் வித்தவுட் ஃபோர்த் ஃபீச்சர், அதாவது பணம் இழக்காமல் நீங்கள் வேணும்னா ரிசைன் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் ரிசைன் பண்ணால் நான் பெருசாக கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கும் ரெடியாக இல்லை. உங்களுக்கு நீங்கள் அப்கிரேடேஷன் கொடுத்தீங்க, அப்கிரேட் ஆகலைன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு உங்கள் சீட் அது வேணான்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிசைன் பண்ணி அந்த சீட்டை 2 lakhs இழக்காமல் ரெடியாக இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு சென்டென்ஸில் முடிச்சுக்கிறேன். மற்ற ரவுண்டு 1 அலாட்டட். இப்போ எனக்கு ஒரு வேளை எனக்கு வேற ஒரு கேட்டகரியில் சீட் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வேண்டாம் ரிசைன் பண்ண நினைச்சாலும் ரிசைனேஷன் பண்ணலாம். அது இல்லாமல் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு, நான் உடனே ஃபர்ஸ்ட் நாளே போய் ஜாயின் பண்ணிட்டேங்க சார் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிசைன் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அலாட்மெண்ட் வாங்கிட்டீங்க, போய் ரிப்போர்ட்டே பண்ணலனாலும் அந்த இது எல்லாமே வித் ஃபோர்த் ஃபீச்சர், அதாவது 2 லட்ச ரூபா பணத்தை விட்டு கொடுத்து விட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னா சீட்டை ரிசைன் பண்ணி வெளியில் வரலாம். அதை தான் இது நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவானது ரெசிக்னேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரியான டைட்டில். ஸோ ரெசிக்னேஷன்றது யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னா எல்லாருமே ரிசைன் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. பட் யார் ரிசைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் வேணாம், எதனால் வேணாம், ஏன்னா வெரி லெஸ் பீப்புள் ஆர் தமிழ்நாடு, எல்லாரும் ஜாயின் பண்ண போகிறோம்.
ஜாயின் பண்ண போகிறதுல ரிப்போர்ட் பண்ணுறதுலையும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ரிப்போர்ட் பண்ண போகிறோம். இது ஒன்லி ஃபார் ஒரே ஒரு இன்சைட் தான். அப்கிரேடேஷன் கொடுத்தேன், அப்கிரேடேஷன் ஆகலை. அப்படி என்ன பண்ணாலும் அந்த காலேஜ் எனக்கு வந்து திருப்திகரமாகவும் இல்லை. அதனால் நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் உங்களுடைய பணத்தை இழக்காமல் 2 லட்ச ரூபா பணத்தை ரீடைன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு வீடியோ மட்டும்தான். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி ரவுண்ட் 2 மாப்பப் ரவுண்ட் எக்கச்சக்கமான வேகன்சி வரப்போகுது. ஒரு புதுசாக ஒரு காலேஜ் எதிர்பார்க்குறேன். புது காலேஜ்ன்றதை விட எக்ஸிஸ்டிங் காலேஜ் ஒரு 150 சீட் வரப்போகுது. அது இல்லாமல் வேகன்சி எக்ஸ்பெக்டட் கண்டிப்பாக மினிமம் நல்ல கவுண்ட்டு வேகன்சி இருக்கும். ஆல்ரெடி ஒரு 100 ரியல் வேகன்சி இருக்குது. பட் உங்கள் மார்க்குக்கு கிடைக்குமான்றது மட்டும்தான் கொஷின் மார்க். அதுக்கு தான் நம்ம ப்ரொஃபஷனலாக கைட் பண்ணுறோம், சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். காலேஜுக்கு நம்ம கோடி ரூபாய் கூட செலவு பண்ணி படிக்க வைக்க ரெடி ஆகிட்டோம், சரிங்களா? ஆனால் ஒரு சரியான நபரை பார்த்து இதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டு இதை செஞ்சு அவரை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்கலான்றதில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடும், சரிங்களா? எனிவே, ஸோ இந்த வீடியோவானது ரெசிக்னேஷன் யார் யாரெல்லாம் அப்ளிகபிளாக ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணி அப்கிரேட் ஆகாதுன்னு எல்லாத்துக்குமே சேர்த்து தான். ஸோ ஒரு முக்கியமான வீடியோவாக நான் பார்க்குறேன். யாராவது ரெசிக்னேஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு சீட் கிடச்சிருச்சு, ஆல் இண்டியா கோட்டா மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரியதாக இருக்கலாம், சரிங்களா? பணத்தை விட அவங்க ரெசிக்னேஷன் பண்ணாங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் இருக்கிற கவுன்சிலிங்கை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நிறைய ஆட்கள் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெசிக்னேஷன் பற்றி சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியாச்சு. அடுத்து சூப்பரான ஒரு வீடியோங்க. உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குற தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்கிற எக்ஸாக்ட் வேக்கன்சி என்ன, அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கட்டாவை பற்றி என்ன சொல்லலாம், இல்லை ரியாலிட்டி என்ன, எதற்கு காத்து கிடக்கலாம், இதை இன்டர்லிங்க் பண்ணிட்டு எம்சிசி போகலாமா வேணாமா, அந்த மாதிரிலாம் ஒரு சில வீடியோ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.